வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கர்நாடக மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாயிருச்சு. ஆனாலுமே சில சண்டைகள், சில பிரச்சனைகள் ஓயாமல் அது பாட்டுக்கு நீண்டு போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு கர்நாடக மாநிலத்தில் அவங்க தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகள் வழங்கினாங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் நிதி இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு லோக்சபா தேர்தலில் 29 தொகுதிகள் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் வெறும் 9 தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியால் பெற முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அவருடைய தம்பி அவரும் வந்துட்டு பெங்களூரு தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைந்துட்டார் பிஜேபி வேட்பாளர்கிட்ட. ஸோ இது அவருக்கு ஏற்கனவே வந்துட்டு போன முறை இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தன்னைத்தான் முதல்வராக அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை அது ரொம்ப நாளாகவே நீடித்தது. ஸோ காங்கிரஸினுடைய தில்லி தலைமை கூப்பிட்டு சித்தராமையா தான் முதல்வராக இருப்பார், நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், செகண்ட் டைம் தட் இஸ் 2.5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களை வேணால் இன்னொரு முறை வந்துட்டு நாங்கள் முதல்வராக கொண்டு வரோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு அவர் சரின்றதை தான் சொல்லிவிட்டு இந்த டீலுக்கு ஓகே சொல்லி தான் போயிட்டு இருந்தார். இருந்தாலுமே பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள்லாம் இருந்தது. ஸோ இந்த லோக்சபா தேர்தலில் தோல்விக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிக்கிறாராம். ஸோ என்னப்பா அந்த பிரச்சனை வந்துட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது சமீபத்தில் அதற்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பாம்பை தூக்கி போடுற மாதிரி எண்ணெய் ஊற்றுற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒக்கலிகா சமூகத்தினர் வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் அந்த மதத்தை சேர்ந்த ஒரு மடாதிபதி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி டிகே சிவகுமார் தன்னுடைய பணத்தை தனியாக செலவழித்து இந்த எலெக்ஷனில் அவர் நின்று காங்கிரஸை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு தான் நீங்கள் வந்துட்டு சிஎம் பதவியை கொடுக்கணும், சித்தராமையா பெருந்தன்மையோடு இந்த பதவியை அவருக்கு விட்டு கொடுக்கணும், அவர் தான் வந்துட்டு முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. பேசக்கூடிய அந்த ஸ்டேஜ்லேயே கர்நாடகாவினுடைய முதல்வர் சித்தராமையாவும் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அவரை உட்கார வச்சுக்கிட்டே தான் இவர் இப்படி பேசியிருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரும் சர்ச்சையவும் வந்துட்டு ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த நேரத்தில் தற்பொழுது சித்தராமையாவினுடைய ஆதரவாளர்கள் 3 மினிஸ்டர்ஸ் வந்துட்டு சித்தராமையாவை போய் மீட் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்களாம். அந்த 3 பேர் சமீர் அஹமத் கான், சதீஷ் ஜார்கிஹோலி, KN ராமண்ணா, இவங்க 3 பேரும், இந்த 3 அமைச்சர்களும் சித்தராமையா போய் சந்தித்து எங்களை நீங்கள் வந்துட்டு துணை முதல்வர்களாக நியமிக்கணும் இந்த 3 பேரையும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வைத்து அப்போ தான் எங்களுடைய சமூகத்திற்கான நல்ல விஷயங்களை எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் முதல்வர் பதவிக்கு அடிப்போட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய 3 பேர் எங்களை துணை முதல்வர்கள் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். சித்தராமையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்களாம். ஸோ தேர்தலில் ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஜெயித்தாலும் நிம்மதியாக அந்த முதல்வர் பதவியை 5 வருஷமாக கொண்டு போக விட மாட்டாங்களே, இப்படி நமக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா வந்துட்டு செம்ம டென்ஷனில் இருக்கிறாராம். ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி சமீபத்தில் அந்த அதிகமான ஃப்ரீபீஸ் இலவசங்கள் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு அரசாங்க நிலத்தை விற்பனை செஞ்சு இவர்களுக்கு இலவசத்திற்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் கர்நாடக அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல்வர் சேருக்கு இத்தனை பேர் போட்டி போட்டால் என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் கட்சிக்குள்ள சலசலப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.